Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கம்மா? நான் பெருக்கிற வேலை செய்கிறேன். கோயம்பேட்டில் பெருக்கிற வேலை தான். ஆனால் அங்கே தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது, அதிலே நீஞ்சின்னு போகிறேன். நான் கொருக்குப்பேட்டில் இருக்கிறவங்க தான். இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேம்மா. ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்னா அப்படியேப்பட்ட கஷ்டம், ஒரே நசன்னு இருக்குது. ஒன்றுமே அங்கே யாரும் எதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் பொட்டை பொண்ணாகிறது காலைல 8 மணிக்கு போய்ட்டு இப்போ தான் வரோம். அவ்வளோ சேரு துணி ஃபுல்லாக அப்படி தூக்குற அளவுக்கு தண்ணி. ரொம்ப கஷ்டமாக அழையாத குறை தான். நாங்கள் சாப்பாடு கூட நாங்கள் இல்லாத போயிட்டு இப்போ பட்னியாக தான் போகிறோம் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறவங்க தான். அது யார் உதவி பண்ணுவாங்க, யார் என்ன செய்வாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் முன்னாடி வந்து கேட்குறாங்க, செய்கிறாங்க, கொள்கிறோம், எல்லாமே போடுறோம். ஆனால் உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. போடும் போது எல்லாமே தான் ஓடுறோம். 4 பேர் ஜனத்தோடு நம்மளும் ஓடி போய் தான் போகிறோம். நம்ம ஒன்றி போட்டு அவங்க கெளிக்கல. இருந்தாலும் எனக்கு கஷ்டம், நம்ம இவ்வளோ தண்ணியில் போய் செய்கிறோமே அப்படின்னு. இப்போ நீங்கள் பெருக்கும் போது இந்த மாதிரி சமயங்களில் வந்து மழை டைமிங்கில் குறிப்பாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது? தண்ணி பாம்பு இருக்குதுமா, பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது, தண்ணி பாம்பு இருக்குது. அந்த பாம்பில் நாங்கள் காலை வச்சு வேலை செய்கிறோம், சேர்ந்துட்டு தான் வரோம். அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது கிடையாது. எந்த பாம்பு இருக்கோ, அட்டைப்பூச்சி இருக்குது, பாம்புங்க இருக்கும், அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது, எல்லா பூச்சியாக இருக்கு. ஏங்கிட்ட அந்த தண்ணி வந்துன்னா அந்த இலைக்கு, அது மாலைக்கு, அந்த ஒரு வாசனைக்கு கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. இருந்தாலும் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டா செய்கிறோம், வரோம், போகிறோம். என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டப்படுறோம், ஆம்பளை மாதிரி கஷ்டப்படுறோம். இருந்தாலும் என் பசங்களுக்கு கூட வேலை கிடையாது. அந்த வேலைக்குன்னு போனால் எல்லா சிஸ்டமும் கேட்குறாங்க, கொள்கிறாங்க. நான் படிக்காதுவோ அந்த வேலைக்கு பெருக்கிற வேலை கிடைச்சது, நாங்கள் பெருக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சதில்ல, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா? அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அப்படித்தாம்மா இருக்கும். கோயம்பேடுன்றது வந்து எல்லாத்துக்கும் சகிதம்தான். அது மழை காலம் வந்தால, சாதாரண வெயில் காலத்துலேயே அந்த இடம் நச்சன்னு இருக்கிற இடம். அது இந்த மழை காலம் வந்தால் இன்னும் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். ஒன்று தவிர வச்சு மிச்சம் எந்த டைமில் பார்த்தாலும் கோயம்பேடு மட்டும் சுத்தமாக ஆன இடமே கிடையாது. அது இருந்தாலும் நசன்னு இருக்கிற இடம் தான், போகிற இடம் வர இடம் இல்லைம்மா. அது எப்பவுமே இருக்கும். நான் இந்த 5 வருஷம் செய்கிறது, அந்த 5 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்காங்க. இந்த இதால் உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி ஏதாவது ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கா? அது நம்மளுக்கு இந்த 5 வருஷம் செய்கிற நம்மளுக்கு ஒன்றும் இல்லைடா. அது சில பேருக்கு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம கரெக்டாக தான் போகிறோம், கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நம்மளுக்கு இல்லை. போகிறோம் வரோம். இந்த கால் வைக்கிறதா கால் புண்ணாகிடுது எனக்கு. இந்த தண்ணியில் இருந்து காலுங்க தான் புண்ணாகுது, வேறு ஒன்றும் இல்லைடாப்பா. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா? திருவண்ணாமலேருந்து வந்துக்கிறோம்மா. சரிம்மா, எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் சும்மா 20-30 வருஷம் இருக்கோம் அங்கே இருக்கிறது. நாங்கள் வீடு எப்படிம்மா? ஊர் வழிதாம்மா. நாங்கள் அங்கே விவசாயி, மழை பெஞ்சு எல்லா வெள்ளத்தில் போயிடுச்சு, எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? ரோட்டில் தான்மா தங்கிக்கிறோம். இங்கேவா? இங்கே தான். இப்போ இது எல்லாம் இங்கே தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இதுதான் அடுப்பு இங்கே தான்? ஆமாம், அங்கே தான் செஞ்சு சாப்பிடுவோம். சரி சரி. இப்போ நைட்டு நேரத்தில் மழை ரொம்ப பெய்யுது இல்லை, அப்போ வெளியே படுக்கிறது எப்படிமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? டேராக கட்டிக்குவோம் நாங்கள். சரி. டார்ப்பா போட்டு சுற்றுவோம். இந்த பூச்சி பாம்பு வரதெல்லாம் வருதா இங்கே? இங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைம்மா. எதுவும் இல்லையா? அதெல்லாம் சரிம்மா. சரி சரி. வணக்கம்க்கா. வணக்கம்மா. இப்போ இங்க தங்கி இருக்கீங்கல்ல, இது எவ்வளவு வருஷமா இங்க தங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்களோட பூர்வீகமே இங்கே தான். தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. அவங்க வம்சாவளியாக நாங்கள் இருக்கோம். எங்க தங்கி இருக்கீங்க இப்போ? இங்கே தான். இந்த குடிசை தான் இப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு அது தெரியல, எங்கள் லைஃப் இப்படியே போகுது. ஆனால் ஜாலியாக இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதும் நீங்க சந்தோஷமா இருக்கேன்றீங்கல்ல, இது எந்த மாதிரியான வகையில சந்தோஷமா இருக்கு? கஷ்டம்னு எங்களுக்கு தெரியல. கஷ்டம்னு ஒரே ஒரு விஷயம் தான், மழை வந்தால் கஷ்டம். மற்றபடி சமைக்கிறது, வேலை செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்க, சமைச்சு சாப்பிட்றது, அதில் இந்த இயற்கை காற்று, இதில் எங்களுக்கு தெரியல எந்த ஒரு கஷ்டமும். ஜாலியாக தான் இருக்கிறோம். இந்த வீடு இல்லாத ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு. மழையில என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு? மழையில் வந்து படுக்க கஷ்டம். அதேமாரி ஒரு கடைங்களில் போய் உட்கார முடியாது, அவங்க வேலையும் டிஸ்டர்ப் ஆகும், அவங்க டிஸ்டர்ப் இல்லாமல் பார்க்கணும், அதுதான் கஷ்டம். இப்போ மழை பெய்யுச்சுனா தண்ணி வரும்ல, நீங்க? ஆமாம், தண்ணி வந்துடும். அப்போ எப்படி தங்குவீங்க? இனிமேல் தார்பாய் கட்டிப்போம், கட்டில் இருக்குது, கட்டில் போட்டு அது மேலே தான் உட்காந்துன்னு இருப்போம். மழை விட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக விட்டோன்னையும் எதுக்கு அங்கே கடை இருக்குது, அங்கே அந்த லார்ஜ் அது கீழே போய் படுத்துப்போம். எங்கம்மா தங்கியிருக்கீங்க? நாங்கள் இங்கேயே தான் ரோட்டில் தங்கியிருக்கிறோம். வீடு கொடுக்குறோன்னு ஏமாத்துறாங்க. யாரும் வீடு குத்தல, போட்டா பூச்சி குத்துக்கிறோம், எல்லாம் சேர்ந்துக்கிறோம்.
இவ்வளோ மழை காற்றுல கூட எந்த மினிஸ்டரும் எந்த யாரும் வந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்குறது கிடையாது. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு கூட. எவ்வளோ வருஷமா இங்க தங்கியிருக்கீங்க? நாங்கள் ஒரு 50-40 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். அது இருக்கிறோன்னா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆம்பளை எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவருக்கு வந்து டாக்டர் வெயிட்டு தூக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் இப்படி முறவாசல் வேலை சேர்ந்து இப்படி கடை பெருகி எங்கள் வீட்டுக்காருக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இங்கே தான். ஆமாம், இங்கே அது அப்புறம் அடுப்பெல்லாம் இருக்குல்ல, அங்கேயே தான் சாப்பிட்றோம், இங்கேயே தான் இருக்கிறோம். 3 வருஷமாக யாரும் எங்களை வந்து கவனிக்கலை, ஒரு வீடும் கொடுக்கல. நீங்கள் என்ன இப்படி எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு யாரும் உதவி செய்ய மாட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை படுறோம் தெரியுமா? இப்போ அவங்களுக்கு துணி மாத்துறது, இந்த பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே பண்ணுவீங்க? நாங்கள் பாத்ரூமில் தான் போய் குளிக்கிறோம். சரி சரி. எல்லாம் பாத்ரூமெல்லாம் அந்த சைடு இருக்குது, பாத்ரூமில் தான் குளிக்கிறோம். எங்களுக்கு வேறு இடம் கிடையாது, குளிக்க கொள்ளலாம் வச்சு இங்கே எங்கே குளிக்க முடியும்? மழை சமயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது உங்களுக்கு இங்கே? எல்லாம் தான் வருது, உக்காரத்துக்கு தான் எல்லாம் கடை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ கடை ஓரம் ஒண்டிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சாப்பாடு செய்ய கஷ்டம், மழை பெஞ்சால் செய்ய முடியாதுல்ல, ஒரு பரதா கூட கட்ட முடியல, அந்தமாரி நிலமையில இருக்கிறோம். லாஸ்ட்டாக மழை வெள்ளம்லாம் வந்திருந்தது இல்லை இங்கே, அப்போது எங்கே தங்கியிருந்தீங்க? அதான் இந்த மாரி வீட்டுங்களில் கொஞ்சம் தண்ணி வராத இடத்துல இருக்கும். சரிம்மா சரிம்மா. அவ்வளோதான். அரசாங்கம் என்ன பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க? எங்களுக்கு எதுவும் பண்ணல. எங்களுக்கு ஒரு வீடுக்கு தான் நான் போயிடுவேன், நம்மளுக்கு எந்த வீடும் இல்லை. 3 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு வீடே கொடுக்கல. நாங்கள் எல்லாம் எழுதி போட்டெல்லாம் பிடிச்சி கொடுத்துக்குறோம், கொடுத்தோம் வீடு கொடுக்கல. அவங்களாம் வந்து எட்டி பார்க்க மாட்றாங்கல்ல. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களே, அவங்க வந்து பார்க்கணுமா இல்லையா? அவங்க என்ன பார்க்குறாங்க? அவங்கவுங்க இதுக்கு தான் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க தொகுதியில் என்னென்ன இருக்குதோ அதுதான் பார்க்குறாங்க. இங்கே யாரும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போ வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான், எதுவும் வந்து நம்மளை கவனிக்கிறதில்ல யாரும். அதோட அந்த அம்மாவோட போயிடுச்சு எல்லாம். அந்த அம்மானா எல்லாம் சலுகை செய்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் வசதியும் பண்ணிச்சு. அது ரோட்டில் இருந்தால் கூட எனக்கு 5000 கொடுத்தது, எல்லாம் செஞ்சது. இப்போ எதுவுமே யாரே இவ்வளோ மழை பெய்து யாரும் வந்து இருந்தால் ஒரு பொருள்னு கொடுக்கல. மழை பெய்யுதுல்ல, உங்களுக்கு இப்போ இங்கே தங்குறதுக்கு எங்கே இடம் வசதி ஏதாவது இருக்கா? இந்த கடை ஓரத்தில் தான் ஒதுங்கி இருக்கோம், வீடு வாசல் இல்லை. நாங்களும் காலகாலமாக இருக்கோம். ரொம்ப அதாவது ஒரு முதியோர் மாரி எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல போயிட்டாங்க, நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இடம் இல்லை, கடை ஓரம் தான் ஒதுங்கி இருக்கோம். இப்போ மழை பெய்யறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருது? மழை பெய்ய சில சமயம் தண்ணி வந்துடும். இன்னொன்று பயம், ரோட்டில் படுக்கிறோம், வண்டியில் பிளாஸ்டிக் கட்டி தார்ப்பா கட்டி ஏதாவது வண்டிக்காரன் வந்து எங்களை இடிச்சிடுவானா, அப்போ எங்கள் உயிருக்கு கேரண்டி இல்லைங்க. அது மாதிரி இருக்குது சில சமயம், அது ஒரு பயம். இந்த ரேஷன் கார்டு இருக்காமா? இருக்கு. இப்போ அதை வைத்து நீங்கள் உணவு வாங்குறதா? ரேஷன் கார்டு இந்த மாதிரி மழை வந்தால் எங்களால் கேஸ் வாங்க முடியுமா, சிலிண்டர் வாங்க முடியுமா? நாங்கள் ஒரு 4 கல் வச்சு 3 கல் வச்சு வெறும் எடுத்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். மழை வந்துட்டால் எங்கே சாப்பிட செய்ய முடியும்? பக்கத்தில் கடைங்க புகை போனால் அவங்க கற்றுவாங்க, புரியுது? அவங்க வியாபாரமாக பாதிக்குது. இதனால் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இந்த பூச்சி வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கா மழை சமயங்கள்ல? வருது, எவ்வளோ பூச்சி மண் பூச்சி வந்துனே இருக்கும். இப்போ இதை தட்டு கொட்டும் இந்த போர்டை. ஆமாம், மழை போட்டோம் கொஞ்ச நேரம் பார்த்திங்க வந்து பாருங்கள் மேயும். இந்த போர்டில் வந்து செடி இருக்குது, செடிக்குள்ளே மண் இருக்கும், மண் இருக்குதா செடி வரும் என்ன. அப்போ அந்த செவருக்கு பய செவருங்க இடிஞ்சு கொட்டும் போது அந்த மண் அதில் பட்டுடுது. அப்போ அது ஒரு செடி போடும், அதில் பூச்சிங்க வரும். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.